ஸ்ட்ராங் காஃபி லவர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க? ஃபஸ்ட்டு ஒரு அட்டண்டன்ஸை போடுங்க பார்ப்போம். நான் காஃபி லவர் கிடையாதுங்க. ஆனால் எனக்கு காஃபி குடிக்க பிடிக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக. ஆனால் எனக்கு அப்படியே ஆப்போசிட்டு நம்ம ஆள் ஒரு நாளைக்கு 10 காஃபி கூட குடிப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேருந்தும் மாற்றி இப்போ ஒரு நாளைக்கு 2 காஃபி அப்படின்னு கொண்டாந்து நிறுத்தியிருக்காரு. இதெல்லாம் என்னங்க பிரமாதம்! பயங்கரமான டீ அடிக்ட்டு, டீ லவர். காஃபி டீ இல்லாமல் கூட நான் இருந்துருவேன். பட் அவரால் இருக்க முடியாது. பட் ஓகே, எவ்வளவோ குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எதுக்காக இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ இவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் காலையில் லைட்டாக ஒரு அரை டம்ளர் போல் காஃபி குடிக்கிற ஹேபிட்டை கொண்டு வந்திருக்கு. ஆனால் இது எப்படி நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி குடிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனை தாண்டி இது செகண்ட் காஃபி அவருக்கு. ஏன்னா நான் உள்ளே வரும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி பால் பாத்திரம் இருக்கும். ஏன்னா அவங்க மார்னிங் ஒரு 5 o'clockலாம் குடிச்சிருவாங்க. ஸோ செகண்ட் காஃபி அவருக்கு, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காஃபி இப்போ தான் போட்டு நாங்கள் உட்காரோம். ஸோ டெய்லியுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஷெட்யூலாக இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாள் சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருக்கும், இல்லை லேட்டாக கிளம்புற மாதிரி இருக்கும், ஆஃபீஸ்க்கு மீட்டிங் இருக்கும், என்ன வேணாலும் இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி நாளே பிளான் பண்ணிப்போம். அதுக்கேற்ற மாதிரி எந்திரிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் அட்லீஸ்ட் 2 தான் ஆற்றுவேங்க. கொதிக்க தான் கொண்டு போவேன். ஏன்னா நாங்கள் குடித்து முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஒரு 10 to 15 minutes முடிஞ்சிடும். இந்த காஃபி வெறும்னா பார்த்திங்கன்னா அந்த 10 to 15 minutes பேசுகிறதுக்காகவே எடுத்துகிட்டு போகிற காஃபி. இந்த 10 minutes பார்த்திங்கன்னா அன்றைக்கி டேவை பிளான் பண்ணுவோம். நேற்று என்ன நடந்தது, ஏதாவது விட்டு போன கதைகள், நம்ம சொல்ல மறந்த விஷயங்கள், அதெல்லாமே வந்து காலையில் அந்த 10 நிமிஷம் பேசுவோம். பட் எந்த காரணத்தை கொண்டும் அந்த 10 minutes பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கஷனோ இல்லை வேறு மாதிரி பிரச்சனைகள் அந்த மாதிரி பெருசாக பேச மாட்டோம். அன்றைக்கி டே வந்து நல்லா போகணும் அப்படின்னா நமக்கு மூட் ஸ்விங் வந்து ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹாப்பியாக பேசிட்டு அன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய பேர் இங்கே பேசாமல் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது.